have a good bike. Road trip எல்லாம் போறதுக்கு என்ன bike? You haven't seen my bike. Guys, இதோட இந்த வீடியோ வந்து ஒரு 10வது வாட்டி எடுக்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்டி கட் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ட்ரைபாட் வேறு ஆட்டி விட்டேன். ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் வித் அனதர் கிரேட் வீடியோ. என்னடா கொஞ்சம் டல்லாக பேசுகிறேன், நல்லா நினச்சிக்காதீங்க. காலைல ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து நல்லா பிரிஸ்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 1, 2024. ஓகேங்களா? ஸோ காலைல நல்லா தான் படுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 12 o'clock சம்திங் என்னவோ அது இருந்துச்சு எனக்கு. ஸோ காலேஜில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 11 o'clock வந்து ஒரு ஃபோன் பண்ணி இன்றைக்கி லாஸ்ட் டே உங்களோட லைக் இப்போ கம்மிங் 6th வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம், எக்ஸ்டர்னல் எக்ஸாம் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம். ஸோ அதனால் அது ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகணும். ஆல்ரெடி ஃபில் பண்ணுறோம், அது வந்து நாங்களே பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஸோ அது வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி சார் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் தான் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இங்கேருந்து நான் இருக்கிற இடத்துல வந்து என் காலேஜுக்கு வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 12 kilometers. ஸோ பைக்கில் தான் போய் ஆகணும் அப்சல்யூட்லி. ஸோ அதுக்கு போகிறோமே, அதுக்காக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்றதுக்காக தான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோக்காக ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மகிட்ட DSLR இருக்குது, ஒரு ஐஃபோனும் இருக்குது. இப்போ என்னடா அப்டேட் பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் தம்ப்நெயிலே எல்லோரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அண்ட் நம்ம ஆல் இண்டியா ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஐஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன். அது வந்து அவ்வளோ வைட் ஆங்கிலெலாம் இருக்காது. ஸோ கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஓட்டிக்கிட்டு ஒரு சில டைமில் ரைட் ஹேண்டில் பிடிச்சா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஷேக்கும் ஆகாமல் இருக்கும். அதனால் ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு த்ராட்டிலும் பண்ண முடியாமல் அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். வீடியோவில் பார்க்கவும் நல்லா இருக்காது. ஒரு சில டைமில் லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கும்போது கொஞ்சம் கை நடுங்கிக்கிட்டு இப்படி தான் இருக்கும். அண்டு நம்ம வந்து நம்ம சேனலுக்கு என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு GoPro வாங்கியிருக்கோம். அம்மா கையில் காலில் விழுந்து நம்ம அம்மா உயிர் எடுத்து வாங்கினது தான் இந்த GoPro. அண்ட் இது என்ன GoProன்னு பார்த்தீங்கன்னா GoPro Hero 7 Black. நம்ம ஏன் வந்து எல்லோரும் இப்போ வந்து 12, 10, 11, 9 வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் வந்து 7 வாங்கினோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுவும் வேல்யூபிளான ரீசன். GoPro நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன், அதோட கிளாரிட்டி அண்ட் அதோட ஸ்டெபிலிட்டி, அதோட காம்பேக்ட் சைஸ் தான். நீங்கள் 8க்கு மேலே பார்த்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா GoProட சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் வெயிட்டும் அதிகமாகிடுச்சு. அதெல்லாம் ஹெல்மெட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கழுத்து வலியிலேருந்து எல்லாமே வந்துடுது. அண்ட் எல்லா GoProவோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 5K இருக்குது மற்ற GoProவில். 5Kல நானும் வீடியோ எடுக்க போகிறதில்ல, நீங்களும் யாரும் பார்க்க போகிறதில்ல. மோஸ்ட்லி நான் பார்க்குறவங்களும் இருக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் எல்லாத்துக்குமே காம்பேக்டாக இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து கிளியராக இருக்கணும். அப்படின்னும் போது 1080p 24 ஃப்ரேம்ஸில் எடுப்பாங்க, அதாவது 30 ஃப்ரேம்ஸில் எடுப்பாங்க சினிமேட்டிக் ஷார்ட்ஸ். அது மாதிரிலாம் ஒரு சில வந்து 60 ஃப்ரேம்ஸில் எடுப்பாங்க நார்மல் வீடியோஸை. நம்ம அதுக்கு வந்து இதே ஓகே தான். அந்த ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் வந்து மோஸ்ட்லி நான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வீடியோஸை பார்த்தோம்னா தான் அவங்க ஸ்டெபிலிட்டின்னுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் வந்து ஒரே நிமிஷம் சைலண்டில் போட்டுறேன், யாரும் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வந்து அவ்வளோ வந்து இம்பேக்ட் வந்து மீன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வண்டியில் மோட்டோ விளாகிங் எதுக்கு பார்க்குறோன்னா, நிறைய பேர் நம்மளும் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான். இப்போ ஒரு ஸ்பீட் பம்ப்ஸ் வருது, இல்லை வந்து ஒரு குழி வருதுன்னும் போது அதில் வந்து கேமரா கொஞ்சம் ஷேக்காக இருந்தால் தான் ரியாலிட்டியாக இருக்கும். இப்போல்லாம் கிம்பிள்லேயே அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. சினிமாட்டோகிராஃபிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஓடி போகிற ஷார்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிம்பிள் இருந்தாலும் அவங்க வந்து ஷோல்டரில் தான் கேமராவும் இல்லை வந்து அதோட மவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இப்படி தான் பிடிச்சிக்கிட்டு வந்து போவாங்க. ஏன்னா அந்த ஷேக்கிங் கொஞ்சம் இருந்தால் தான் ரியாலிட்டின்றது ஒன்று இருக்கும். அதனால் யாரும் வந்து அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சின்னதாக இருக்கும். உண்மையாக சொல்லலாம், GoPro Hero 7 வந்து பக்காவான ஒரு மிஷின். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். வெயிட் வந்து மற்ற GoPro Hero 8 கம்பேர் பண்ணும் போதும் இது வந்து வெயிட் கம்மி. ஓகேங்களா? அண்ட் என்னோடய பட்ஜெட்டுக்கு இது ஒரு தகுந்த மாதிரியும் இருந்துச்சு. அண்டு நம்ம வந்து ஒரு கேமரா ஒன்று வாங்கணும், 360. இது எனக்கு வந்து GoPro தான் பிடிக்கும். ஓகேவா? ஓப்பனாக சொல்லணுன்னா ஸோ அதில் அதே பிராண்ட்லேருந்து தான் 360 ஒன்று வாங்கணும். GoPro Max அது கொஞ்சம் ஒரு கோளாறு கொடுத்துருச்சு. அதனால் அதை வந்து ரெடி பண்ண கொடுத்துருக்கோம். அண்டு இப்போதைக்கு நம்மளோட கேமராவோட அவுட்புட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு இத்தனை நாள் நம்ம வீடியோ போடாததுக்கு வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லியிருக்கேன். நம்மளை நம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில்
1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கரெக்டாக சொல்லணும்னா 1040 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை வாட்டி சைலண்டில் போட்டாலும் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃப்ளைட் மோடில் போட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து எதில் சொல்லிட்டு வந்தேன்னே தெரியல. ஸோ நம்ம சேனலோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சின்ன ஆக்சிடென்ட்டில் பெரிய ஆக்சிடென்ட் தான். இடுப்பு எலும்பு இறங்கிட்டு ஒரு கால் கீழே ஒரு கால் மேலேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்னால் ஒழுங்காக நடக்க முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ 3 months வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் இங்கே வந்து ஒரு 20 நாள் ஆகுது. இன்டர்னல் எக்ஸாமுக்காக நான் இங்கே வந்தேன் டேராடூனுக்கு. அண்டு 20 நாளில் 10 நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைமாக வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு என்ன சொல்கிறதுன்னா மனசு கொஞ்சம் எனக்கு வந்து சொல்லணும்னா மனசு கொஞ்சம் வந்து சரியில்லை கைஸ். நான் ஒழுங்காக தூங்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து இந்த வீடியோக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கோப்ரோவோட டெஸ்டிங் வீடியோ. நம்ம கோப்ரோ வாங்கிட்டோன்னு சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஸோ இதை வந்து கோப்ரோக்காகவே இருக்கட்டும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போவே உடனே போய் தட்டி விட்டு வந்துடுங்க. அது ஒன்றும் அவ்வளோ நேரம்லாம் எடுக்க போகிறது இல்லை. ஸோ கோப்ரோ வியூவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு என்னவோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஸோ நம்ம கடவுளை நம்பிட்டு பாரத்தை போட்டு நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அண்ட் கோப்ரோவோட மைக்கோட குவாலிட்டி வந்து இதுதான். ஆனால் வந்து வண்டி ஓடும் போது உங்களுக்கு அது தெரியாது. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு வந்து இங்கே இருக்குது பாருங்கள் என் காலேஜ். இது மொத்தமும் என் காலேஜ் தான். பின்னாடியும் இருக்குது. தெரியுதா ஒழுங்கா? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஆடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இருங்க. அதாவது மைக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆடியோ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து சிங்க் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 1 2 3. ஸோ இப்போ வந்து மைக்லேயும் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும், கேமராலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் வாங்க. ஸ்டாண்ட் எடுத்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோட டெஸ்டிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் எப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோட இன்பில்ட் பைக்கில் வந்து நம்ம இப்போ வந்து கோப்ரோட இன்பில்ட் பைக்கில் வந்து இப்போ வந்து நம்ம வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஃபோட்டோ வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். லெட் இட் செக் அபவுட் தட். அண்டு அதுக்கப்புறம் அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி வருது எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஹோப்ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து அதையும் செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட ஆடியோவும் கேட்டிருப்பீங்க. ரொம்ப வின் பிளாஸ்டாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைசரை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருங்க கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வைசரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது எனக்கு இப்போ கம்மிங் May 6th, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு May 1, May 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. அதாவது என்னோட செமஸ்டர் எக்ஸாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வீடியோ வரும். அண்ட் நானும் அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தவிக்குது, ரொம்ப கஷ்டப்படுது. அதை வந்து நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து டைவர்ட் பண்ணணுன்னா எனக்கு உங்களை தான் வேறு யாரும் இல்லை. ஸோ என்னோட ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கேன்ற செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அதை போட்டு நான் வந்து உங்களுக்கு பிளேடாக இருக்க வந்து விரும்பலை. ஏன்னா வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் மை மோட்டோ வ்ளாகிங் செட்டப்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக என் ஃபோனை பார்த்தாலே தெரியும் நான் என்ன மாதிரி ஒரு செட்டப்பில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எல்லாமே உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா என்கிட்ட மைக் அடாப்டர் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க ஆடியோ போட்டு தான் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்க்கலாம். இது வந்து நம்மளோட வின் பிளாஸ்ட் வந்து எவ்வளோ தடுக்குது இந்த மைக் வந்து அப்படின்றது கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்மெட்குள்ளேயே நிறைய வின் நாய்ஸ் வந்து கேட்குது. ஆனால் இதில் எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. எனக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து ரொம்ப நாளாக வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு 6-7 நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு தேவையில்லாத விஷயம்லாம் நடந்துச்சு. அதனால வந்து இந்த வீடியோ வந்து நான் போடலை.
இதுவே மற்றவங்க வந்து அந்த ஆக்சிடென்ட் வீடியோ மாதிரி அப்படியே போட்டு அதை வியூஸ் ஆக்கிறது பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து எப்பவுமே ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே போயிடலாமே அப்படின்றதுக்காக தான் அந்த கண்டென்ட் அப்படியே டெலீட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30th ஏப்ரல், நேற்று ஏப்ரல் தானே, 30th ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்தோம். இந்த ரோட்டில் போனால் டிராஃபிக்காக இருக்கும், இந்த ரோட் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்தாரா போகிற வழி. அதாவது நம்ம ஆல்ரெடி நைட்டில் வந்து கேம்ப் பண்ணி போயிட்டுருந்தோம். அது நீங்கள் வந்து பார்க்கலன்னா மறக்காமல் ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்க, அது நல்லா இருக்கும். என்னோட லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கேம்பிங் பண்ணது. அதுவும் வந்து ரொம்ப காஸ்ட்லியான டென்ட்டாலாம் இல்லை, லைக் 2000 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு கேம்ப் டென்ட் தான். ஸோ அதில் தான் நான் வந்து பண்ணி போட்டுருந்தேன். ஐ திங்க் ஸோ எவ்ரிதிங் வாஸ் கோயிங் குட் அண்ட் எல்லாமே நல்லா வரும் தான் நினைக்கிறேன். வீடியோ பார்ப்போம். அண்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோப்ரோட ஆடியோவும் இதையும் வந்து சிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோப்ரோட ஆடியோ வந்து டெலீட் பண்ணிடுறது இல்லை மியூட் பண்ணிடுறது, இதுதான் இதோட வந்து கான்செப்ட். அப்படியே இல்லை அப்படின்னா கோப்ரோட ஆடியோ வந்து டெலீட் பண்ணிட்டு, இதே வந்து ஃபோனில் பண்ணுறவங்க இப்படி பண்ணுவாங்க, மியூட் பண்ணிடலாம் கோப்ரோட ஆடியோவை. இதுவே வந்து ப்ரீமியர் ப்ரோ அது மாதிரி வந்து லேப்ல எல்லாம் எடிட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க, ரெண்டு தனித்தனியா பிரிச்சுடுவாங்க. கோப்ரோட வீடியோவையும் ஆடியோ தனித்தனியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்க எக்ஸ்டர்னல் ஆடியோ ஃபோன் மூலமா எடுத்துட்டு இருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப ஈஸி. அந்த அது பார்க்க வந்து சீரியஸாக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். அந்த டைமிங்கோட கரெக்டாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், செமையா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம்ல இது மொத்தமும் தண்ணியா தான் இருக்கும், செம்மையா இருக்கும். லுக்கே வந்து பார்க்க ரொம்ப பச்சை பசங்க இருக்கும். இந்த மரம் எல்லாம் இப்படி காஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அண்ட் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் தான் நினைக்கிறேன். இங்கதான் போலீஸ் இருப்பாங்க, ஆனா இல்ல. ரியாக்ஷன், அந்த பொண்ணு ரியாக்ஷன் விட்டுருங்க, ஆனா அந்த பைக்கரோட ரியாக்ஷனை பாத்தீங்களா, நம்ம பார்த்தாரா அவ்வளவுதான். ஏன்னா நான் வச்சுட்டு இருக்க யாருக்குமே தெரியாது, நான் தான் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போ வந்து நம்ம இந்த ஹால் இந்தியா ரைட் பண்ணணும் அப்போ நம்ம எல்லாமே ப்ராப்பரா வச்சுக்கணும்னு நினைச்சோம். அதனாலதான் வந்து வண்டியோட மாடல் நேம் இல்லாம வண்டி ஓட்டுறது வந்து இல்லீகல். ஓகேவா, இன்னைக்கு இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குரூப்போட சாம்பிள் வீடியோ பார்த்துருவீங்க, அதே மாதிரி இதோட ஆடியோ செக் பண்ணிருப்பீங்க. ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா? 10 நிமிஷமா? அடக்கடவுளே, ஐயோ கோப்ரோ ரெக்கார்ட் ஆகுதா? கோப்ரோ ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா கைஸ் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோப்ரோ வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடுது. திருப்பி பேட்டரியை வந்து கழட்டி போட வேண்டிய பேட்டரியை வந்து கழட்டி போட வேண்டிய சுச்சுவேஷனாக தான் இருக்கு. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான் மேலே தான் காலேஜ் வரேன், யாரும் வரல. வண்டியில் என்ஜினை தவிர கைஸ் எல்லாமே கொஞ்சம் கோளாறாக இருக்குது. ஏன்னா அவுட்டர் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடச்சிட்டாங்க, கீழே போட்டு. நானும் வந்து எங்கே போட்டேன், காஷ்மீரில் திருப்பி வந்து உங்களுக்கு காட்டும் போது ஸ்னோ இல்லை, திருப்பி அந்த ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஸோ அங்கே போனோம். அப்புறம் டேராடூன்லேயே வந்து ஸ்னோ வர இடம்லாம் இருக்குது, ஸோ அங்கெல்லாம் போயிடுவோம். ஸோ இப்போ ஆஃப் ரோடிங்கில் கோப்ரோவோட ஸ்டெபிலிட்டி பார்த்துடலாமா? ஏன் ஆஃப் ரோடுன்னு சொல்கிறேன்னா, இது ரோடு வந்து கிளீனாக அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்படி ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது வந்துடும். வீடியோவே மொத்தமாக ஷேக் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியல, மேலே கீழே அப்படின்னு போச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா என்னோடய ஹெல்மெட் மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லூஸாக இருக்குது. நான் வந்து ஸ்ட்ராப் மவுண்ட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் உள்ளே வந்து ஃபிக்கரிங் ஆகிற மாதிரி ஒரு ஷேக் இருந்துச்சுன்னா தான் அது கோப்ரோ ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு இல்லாமல் கிளம்பிட்டு இருந்தாலும் என்ன ஆகுறது, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ரோட்ல வந்து நான் ஏன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், இந்த ரோட்ல வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வியூ எல்லாமே, அதனால தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு கோப்ரோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் திருப்பி நான் ஃபஸ்ட் வந்து எடுத்தாலும். ஸோ மீண்டும் ஒரு சிறந்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய் காய்ஸ்.